வெல்கம் பேக் டு எஸ்பிடி ஃபேமிலி. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயே வந்துட்டு கிடா வெட்டுங்க. கிடா எங்கேயே கிடா வெட்டு எப்போ இருக்குது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியுதுக்காண்டி தான் இந்த வீடியோ. பேசாமல் வா போகலாம். இல்லைங்க, வள குழப்பலான்னு இல்லை, கபார் கபார்னு பேசாமல் வாங்கிட்டு வந்துடலாம். ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. கொண்டு வா இப்படி போய் இப்படி வா போகுது பாரு. அப்படியே வா, கருப்பு கட்டு வா, அப்படியே பாரு. போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ சீக்கிரம் போடு கருப்பா, சரியா? போடு 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 கருப்பா, போடு. தண்ணி எல்லாம் வடியுது கருப்பா, தண்ணி வடியுது கருப்பா, டக்குனு. ஆமா சீக்கிரம் கருப்பா, தண்ணி எல்லாம் வடியுது கருப்பா, டக்குனு. ஓ சீக்கிரம் கருப்பா, நீ பார் போடு. கபார் கருப்பா, கபார் போடு கருப்பா. நீங்க வந்து போச்சு. நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. எப்படிப்பா? மர்க்கா சொல்லு, மர்க்கா சொல்லு. சரி அவ்வளவுதான். கபா சாப்பிட முடியாது, கபா சாப்பிட முடியாது. இந்தியால அரைக்கலையா, அப்படியே போடுதா? என்னப்பா இப்படி பண்றீங்க? நல்லா இருக்குமா? கபா நல்லா இருக்குமா? எரிய கரண்டிய டக்குன்னு சொல்லியா, நான் சொல்றேன். கபா போட்டிருக்கேன், கடை வெட்டது போட்டிருக்கேன். பண்ணிடுறேன் கம்மியாக மாட்டேங்குது. மாடுது என்ன பண்றது? நீ அது மூதி எங்க இருக்கா? அதாவது சண்டைக்கு வந்து போவியா? சண்டைக்கு வந்து போறாரு.
சரி இப்ப என்ன பண்றது? அவருக்கு கிளறுனா அடி குடிக்கிறது. தெறிக்க விடாத, தெறிக்க விடாம கிண்டு. சும்மா எடுத்துட்டு போறேங்க. போண்டு எடுத்துட்டு கிண்டுற கிண்டுற. என்ன சொல்றீங்க? சோசா அதெல்லாம் இது வேற இது அதெல்லாம். யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னீங்க. அப்படியே சொல்லுவோம் நாங்க. டேய் கிண்டுறா நீ. எடுக்கற பாரு வீடியோ. இதுக்கு என்ன வேலைங்க? ரைட்டா எடுத்துறலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரிசி கழுவிட்டு இருக்கோம். கழுவலாம். சொல்லித்தரேன் கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அரிசி எடுத்துக்கோங்க, அப்புறம் தண்ணி கழுவி வச்சு அப்படியே பேசுங்க. அரிசி கழுவிடும். இதுதான் ரொம்ப ஈஸியான ட்ரிக்கு. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்கு பாரு. சின்னங்க பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு. என்ன வித்துட்டு இருக்கியா? சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம். ஹலோ தூக்கிட்டு வந்துடுறேன். மெதுவா போடுறா, பிளாஸ்டிக் முடிஞ்சு. டேய் மெல்ல மெல்ல, என்ன செவருக்கு வலிக்கும். ஏமாத்தோடா பரதேசி பரதேசி. கத்துக்கோடா, எப்படி போடுறாரு பாரு. அதானே அழுவுடா அழுவுடா. இருந்தா அப்படி பின்னிட்டு வந்துடும். எல்லாம் பார்த்து பார்த்து தான் பண்ணுவோம். வாங்கி வந்துக்கிறீங்க, அப்புறம் அதை வச்சு என்ன அதுதான் பண்ணுவோம். உருளைக்கிழங்கு எதுக்கு? உருளைக்கிழங்கு சட்னிங்க மாமா. பாருங்க guys, பின்னாடி சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. சாப்பாடு ரெடி ஆனா இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடலாம். பாருங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. நான் என்னோட பொழப்பு கொண்டாடி எனக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் எடுத்து போவாங்க. நீங்கள் ஏங்கண்ணா இவருதான் மாஸ்டரு. கிராண்ட் மாஸ்டர் இல்லை, சமையல் மாஸ்டர். சமையல் மாஸ்டர். செஃப். செஃப் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பத்தலம் சொல்லி அழைச்சிருக்காரு. எப்படி ராஜா பாபு சுமார் இருக்குண்ணா, இதுக்கு சட்டை கேட்டங்க வேட்டு கிழிஞ்சிருச்சுடா. மேல கட் பண்ண. சப்போஸ் கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ப முடியாது. இதுக்குதான் யாரையுமே நம்ப கூடாது. தயிர் ஊத்துறாரு கேப்டன். ஆனா கை கழுவுறாரு தெரியல, பார்த்து சாப்பிடுங்க. கேப்டன்னாலே வந்து சுத்தம் சுகாதாரம் எல்லாமே தான். காலை குளிக்க மட்டும் மாட்டார், அவ்வளோதான். டேய் வீடியோ எண்டில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னா, இதை தொடர்ந்து அடுத்து வந்து நம்ம ஊரில் இந்த ஃபங்க்ஷன் வருதில்ல, திருவிழா வருதில்ல, அதோட விழாக்கும் வரும்னு கடைசியில் சொல்ல போகிறோம். வேற சேமியா செஞ்ச மாதிரி இல்லை, இது பிரியாணி. பொறுமையா ஓடு பசையுது. நான் கரண்ட் கிரண்டி தான் எடுத்துக்கணா வந்துட்டு எல்லாம் ஆச்சுன்னா கார்த்தி இவருதான். பாருங்க எப்படி பசைறாருன்னு.
நம்ம சாப்பிடும்போது தயிர் பச்சடி போட்டு சாப்பிடும்போது நமக்கு எல்லாம் ஆச்சுன்னா அது காரணம் கேப்டன் தான். அவனை ஒரு 10 மாதம் சாப்பிடுறது சாப்பிட்டேன் நீ. ஏன் எஸ்ஆர்னோ சேலஞ்ச் பண்ணும்போது முதல்ல பாத்தீங்கன்னா யாரு இந்த தயிர் பச்சடி சாப்பிட போறோம்னா கேப்டன் சாப்பிட்டு பார்த்து தான் அப்புறம் எல்லாத்துக்கும் கொடுப்போம். அவனும் அதே தான் பண்ண. தயிர் கிழங்கு மோரக்காய்க்கு இனி யாரும் ஒன்றும் பண்ணாதீங்க. அப்படியே இன்னொரு பணம் சுட்டு அப்படியே வச்சு அவர் கை கொஞ்சம் ஊற்றி விட்டுருங்க. இருங்க கைக்கில் வைக்கிறேன். சூப்பர். ஏன்னா அவ்வளோ கையெல்லாம் எவ்வளோ க்ளீனாக கழுவிட்டு வந்து நின்று இருக்கும் தெரியுமா ப்ரோ? பாத்தீங்கன்னா இவரு குளிச்சே 10 நாள். பாருங்க கேப்டன் பசங்க இப்போ நாங்கள் ஷார்ட் பார்க்க போறோம். பரவாயில்ல, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு தயிர் பச்சடி. ஐயோ மீண்டும் மீண்டுமா வெளியே தூக்கி வர்றீங்க. அவர் ஓவர் to the city that I call my city, where everybody knows my name.